மகாபெரிவா சரணம். இந்த மாதம் அதிக மாதம். இந்த அதிக மாதத்துக்கு அவ்வளவு விசேஷம். என்ன ஒரு சிறு செயல்கள் செய்தாலும், தானங்கள் செய்தாலும், தர்மங்கள் செய்தாலும், எத்தனை பேருக்கு நீங்கள் உதவிகள் செய்தாலும், பூஜைகள் செய்தாலும் கணக்கே கிடையாதுங்க. இந்த ஒரு மாதத்தில் பண்ணினீங்க அப்படின்னா அவ்வளவு விசேஷம். வருடமாக பண்ணியது போல எத்தனையோ வருடங்கள் பண்ணிய புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, அப்படி என்ன இந்த அதிக மாதம்? அது என்ன அதிக மாதம் அப்படின்னு நமக்கு ஒன்று தோன்றும் இல்லையா? எதற்காக இந்த அதிக மாதம்னு சொல்லியிருக்காங்க? ஏன்னா ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு பெயர் இருக்குது. சித்திரையிலேருந்து ஆரம்பித்து நம்ம கடைசியாக முடிச்சாச்சு. பங்குனி வரைக்கும் முடிச்சிட்டோம். முடிச்சதுக்கப்புறமா திரும்ப எப்படி இந்த சித்தனை வந்துச்சு? அதுக்கப்புறமா ஒரு அதிக மாதம் இருக்குது. அப்போ 12 மாதம் கிடையாதா, 13 மாதமா அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் தோன்றும் இல்லையா? என்ன அப்படின்னா, சந்திரனை கொண்ட நாட்காட்டி, சூரியனை ஆதாரமாக கொண்ட நாட்காட்டி, இதை பார்க்குறவங்கன்னு இருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் நாம் எந்த நாட்காட்டி உபயோகப்படுத்துகிறோம் அப்படின்னா சூரியனை அடிப்படையாக கொண்ட நாட்காட்டி. அப்போ அதில் 365 நாட்கள். சரி, வட மாநிலங்களில் பார்த்தா சந்திரனை அடிப்படையாக கொண்டது. அதில் 365 கிடையாது, ஒரு 11 நாட்கள் குறைந்து இருக்கும். அப்போ எவ்வளோங்க இருக்குது? 354 இருக்குது. சரி, அப்போ இந்த இரண்டுக்கும் வித்தியாசம் ஒரு 11 நாள் இருக்குது. அப்போ இந்த 11 நாளை எந்த கணக்கில் கொண்டு போய் சேர்க்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது எதற்காக தனியாக ஒரு மாதத்தை படைத்தார்கள்? அது அதிக மாதம், மல மாதம், அதிக் மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெயரை வைத்தார்கள். அப்போ ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு தெய்வத்திற்கு வழிபாடு உண்டு. அப்போ இந்த மாதத்தை எந்த தெய்வத்தை நம்ம வழிபாடு பண்ணுறது அப்படின்னு நமக்கு புரியலை இல்லையா? அப்போ விஷ்ணு என்ன பண்ணாராம்? புருஷோத்தமன் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த கோலத்தில் என்னை வழிபாடு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு புருஷோத்தம மாதம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதத்தை சொன்னாங்களா. அதனால தான் இந்த மாதத்திற்கு அவ்வளவு விசேஷம். இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு விசேஷங்களையும் நாம் கொண்டாடுவதே அவ்வளவு சிறப்பு. அதனால தான் இந்த மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி கூட அவ்வளவு விசேஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏகாதசி விரதம் நம்ம இருக்கவே இல்லையே, எந்த ஒரு விரதமும் இருக்கலையே, எந்த ஒரு ஏகாதசி நாம் கடைபிடிக்கவே இல்லையே, வைகுண்ட ஏகாதசி நான் செஞ்சது கிடையாது அப்படிங்கிறவங்க கூட இந்த மாதம் வரக்கூடிய ஏகாதசி விரதம் இருந்து அதை நாம் பின்பற்றி அதை கடைபிடித்தால் அவ்வளவு புண்ணியம் சொல்கிறாங்க. ஆக இதுதான் இந்த அதிக மாசத்தினுடைய கதை, புராணம், வரலாறு. மகாபெரிவா சரணம்.